بسم الله الرحمن الرحيم. அடுத்த நிகழ்ச்சியாக நபிகளார் மனிதகுலத்தின் முன்மாதிரி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு சொற்பொழிவாளர் அஷேக் கோவை அய்யூப் அவர்களை இந்த இடத்துக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வறட்சியான இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் மழை பொழிந்து அமைதியான இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராவார். அவருக்கு வழங்கப்பட்ட வேதம் இறுதி வேதம். இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தையும் முழுமையாக்கி விட்டான். அரஃபா பெருவழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக உங்களுக்கு சொன்னேனா என்று கேட்க குழுமி இருக்கிற தோழர்கள் எல்லாம் இடி முழக்கம் போல யார சூழல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி என்று சொன்னார்கள். இனி ஒரு தூதர் வருவதாக இருந்தால் அவர் வந்து இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவார் என்று நாம் அமைதி காக்கலாம். ஆனால் தூதருடைய வருகை என்றைக்கு முற்று பெற்றதோ, என்றைக்கு அல்லாஹ் இதுதான் இறுதி வேதம், மார்க்கம் முழுமையாகிவிட்டது என்று கூறினானோ, அன்றிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இறை விசுவாசியான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் இந்த இஸ்லாம் ஒரு அமானிதமாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அமானிதத்தை உரிய நபர்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்காமல் மரணித்தால் அது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே குற்றத்திற்குரியதாக பாவிக்கப்படும். இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, வருகிற சமுதாயத்திற்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகம். ஆகவேதான் நம்மால் இயன்றவரை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இறுதி மூச்சு இருக்கிற காலம் வரை இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்கிற தொடர் போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன் அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்றால், காலச்சூழ்நிலை மிக மிக மோசமானது. தற்போது ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பு அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தை விமர்சனம் செய்வது, எங்கு பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்வது, எங்கு பார்த்தாலும் திருக்குரானை புறக்கணிக்கிற நிலை இந்த மனித சமுதாயத்தில் தொடர்ந்து அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்தவரை அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் அல்லாஹ்வினுடைய ரசூலையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனில் 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் எப்படி அல்லாஹ்வினுடைய அருள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ, அதே போல இந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நான் அருளாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அருளை, அந்த நிஅமத்தை, அந்த அருட்கொடையை நாம் மட்டும் அனுபவித்தால் போதாது, அதனுடைய அருமை பெருமையை இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அவரை பின்பற்றுங்கள், அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உதவி செய்கிற பாக்கியத்தை நேரடியாக பெற்றவர்கள் சஹாபாக்கள். நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரசூலை 2 கண் கொண்டு பார்க்காத மக்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வாக்களித்தான், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டு உயிரை விட மேலாக மதித்து அவருடைய அடிச்சுவடை காலமெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம் எப்படி அவருக்கு உதவி செய்வது என்றால், அவருடைய அவர் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு உதவி செய்வது, அவருடைய புகழை இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைக்க பாடுபடுவது, அறியாத மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து இனங்காட்டி அறிய வைப்பது, அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. அதுதான் இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. 68வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். அவர் யார் தெரியுமா? அவர் நற்குணத்தினுடைய முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்தில் சொல்லுகிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே உங்களை சார்ந்த ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார். அசீசுன் அலைஹி மா அனித்தும். நிச்சயம் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும். உங்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர் அந்த தூதர். பில் முக்மினீன ரഊஃபுர் ரஹீம்.
நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரஹமத்துல் ஆலமீனை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கே சொல்லித் தருகிறான். 9வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஷையத்துக்கும், உன்னுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பொருட்செல்வம், உங்களுடைய வீடு, உங்களுடைய வியாபாரம் அனைத்தையும் காட்டிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களே உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக இந்த தூதரை நீங்கள் மதியுங்கள், நேசியுங்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லாமல் இல்லை. அப்படியானால் அகிலத்தின் அருட்கொடையாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் என்ன என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற நபிமார்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன நேர்ந்தது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லும் போது சொல்கிறான், நபிமார்கள் கேலி கிண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் நாடுகளை விட்டும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்களுடைய பிரச்சாரங்கள் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நபிமார்களுடைய உள்ளங்கள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நபிமார்களுடைய இரத்தம் எல்லாம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கின்றது, நபிமார்களை கொலை கூட செய்திருக்கிறார்கள் இந்த மனித சமுதாயத்தை சார்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற மக்கள். அவர்களுடைய பழக்கமே சுபாவமே அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது முதலில் அவருடைய பெரிய தந்தை தான் 2 கரங்களிலும் மண்ணை வாரி வீசி அல்லாஹ்வுடைய ரசூலை சபித்தார் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. காரணம், தப்பத் யதா அபீ லஹபின் என்கிற அத்தியாயத்தை ஓதுகிற எல்லோருக்கும் அதனுடைய பின்னணி தெரியும். தூதரையே சபிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலும் அதற்கு பதில் சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு 2 மணி நேரம் ஓடுகிற ஒரு CD தயாரிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் கொச்சைப்படுத்தி அதை மனித சமுதாயத்திலே பரப்பி விடுகிறவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கும் புகழுக்கும் ஒரு இழுக்கு ஏற்படுத்த வேண்டும், திருக்குர்ஆனை மட்டும் இந்த மனித சமுதாயம் கொஞ்சம் விலகி வாழ வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், முஸ்லிம்களை வேறறுக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு சதிகாரர்கள் இன்றைக்கு இறங்கி களத்திலே இருந்து கொண்டிருக்கிற நேரம். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னை விட மூத்தவர்கள் எல்லாம் இங்கே உண்டு, படித்தவர்கள் எல்லாம் இங்கே உண்டு. புத்தி சொல்ல நான் வரவில்லை, ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த மார்க்கத்தையும் இந்த திருக்குர்ஆனையும் இவர்கள் இப்படி கேவலப்படுத்துவதனுடைய அடிப்படை என்ன? இவர்கள் இதன் மூலம் இந்த மனித சமுதாயத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இந்த விமர்சனத்திற்குரிய வயது எவ்வளவு என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் அதை கொஞ்சம் வீரத்தோடும் விவேகத்தோடும் அதை நாம் எதிர்கொள்ள பயனளிக்கும் என்பதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை நான் தொகுத்து சொல்லுகிறேன். இவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் அவ்வப்போது 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை இந்த மனித சமுதாயத்திலே தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அது காலத்தின் கட்டாயம், தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட குரோத எண்ணம் படைத்தவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் இந்த மனித சமுதாயத்தில் கிபி 749ஆம் ஆண்டு, கிபி 749ஆம் ஆண்டு
ஜோனோப் டமஸ்கஸ் என்கிற ஒரு எழுத்தாளன் முதலில் தன்னுடைய பேனாவினுடைய முனை கொண்டு எழுத ஆரம்பித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி. இதை 749 துவக்கி விட்டார்கள் இந்த காரியத்தை. ஒவ்வொரு நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்து அந்த ஆட்சிகள் எல்லாம் பறிபோகி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்பொழுதெல்லாம் ஆட்சி ஆண்டார்களோ அப்பொழுதே இந்த காரியத்தை மெல்ல மெல்ல துவக்கி விட்டார்கள். இதன் மூலம் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அபுல் நவாசில் மஹர்ரி என்கிற ஒரு மனிதன் உமையாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய உப்பையும் உணவையும் திண்டு வாழ்ந்த இவன் அன்றைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி கவிதை எழுதிய சம்பவங்கள் எல்லாம் வரலாறுகளிலே உண்டு. கிபி 1315 ஆண்டு பாரிஸ் என்கிற நாட்டில் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவம் வரைகிறார்கள், கேலி சித்திரம் வரைகிறார்கள். 1570 ஆண்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் ஆமினா அவர்கள் தொட்டில் ஆட்ட அந்த தொட்டிலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதைப் போல ஒரு பாவனையை உண்டாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்திரம் வெளியிட்டார்கள். கலிபோர்னியா யூனிவர்சிட்டியின் சார்பாக 1570 அந்த பாவிகள் களமிறங்கினார்கள். 1619 பிரான்ஸ் என்கிற இந்த நாட்டில் கார்ட்டூன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். சான் பிரான்சிஸ்கோ மியூசியத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜுடைய பயணத்தை சித்தரிக்கும் முகமாக ஒரு மிருகத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அமர்ந்து பயணம் செய்வதைப் போல அன்றைக்கும் அவர்கள் கேலி சித்திரம் வரைந்தார்கள். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது, வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1911 ஆண்டு இத்தாலியில் ஒரு படம் தயாரிக்கிறான் ஒரு கொடூர எண்ணம் படைத்தவன். என்ன படம்? ஓமை படம். அந்த படம் முழுக்க இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொச்சைப்படுத்தி அந்த படம் வெளியிடப்படுகிறது. 1988 ஆண்டு தி ப்ராஃபிட் என்கிற ஒரு புத்தகத்தில் 13வது பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவங்கள் வரைந்து மனித சமுதாயத்திலே வெளியிடுகிறார்கள். 2005 ஆண்டு நியூசிலாந்தில் ஒரு CD வெளியாக்கம் செய்கிறார்கள். ஹோலி வார் என்கிற பெயரில் ஒரு வீடியோ கேம் வெளியிடுகிறார்கள். சவுத் ஃபோர்க் என்கிற பெயரில் ஒரு கார்ட்டூன் CD வெளியிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து டென்மார்க்கில் நடந்த சம்பவம். அதைத் தொடர்ந்து அமெரிக்க நீதிமன்ற வளாகத்தில் அல்லாஹுடைய ரசூலை புகழ்கிறோம் என்கிற பெயரில் அவருக்கு வைத்த உருவச்சிலை. அதைத் தொடர்ந்து 2012 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவ்வருடத்தினுடைய ஜூன் மாதம் சற்றேறக்குறைய 23ஆம் தேதி வெளியிட்ட இந்த CD. இவர்களுடைய நோக்கம் என்ன சகோதரர்களே? இவர்களுடைய நோக்கம் என்ன? தற்போது வெளிவந்திருக்கிற CD வரம்பு மீறிய CD. தற்போது வெளிவந்திருக்கிற CD இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் வெளியிடப்பட்ட CD அல்ல, கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளியிடப்பட்ட CD. முஸ்லிம்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும், அவர்களை வீதியிலே கொண்டு வந்து இறக்க வேண்டும், அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தப்பட வேண்டும், அதன் மூலம் ஒவ்வொரு நாடுகளிலும் கொந்தளிப்புகள் ஏற்படுத்த வேண்டும், அந்த ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே அமைதியின்மையை உண்டாக்க வேண்டும், அவர்கள் ஒரு சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்பதை மீடியாக்களிலே காண்பிக்க வேண்டும், கருத்து சுதந்திரமாக எதிர்கொள்கிற திராணியற்றவர்கள் முஸ்லிம்கள் என்பதை காமிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முதலாவது நிலைப்பாடு. இதைத் தொடர்ந்து டைம்ஸ் என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு குறிப்பை தருகிறார்கள். கிபி 1800 ஆண்டிலே இருந்து 1952 ஆண்டு வரை 152 ஆண்டுகள் சற்றேறக்குறைய 60,000 புத்தகத்தை இந்த மனித சமுதாயத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறார்களாம். இஸ்லாத்தை குறித்து, அல்லாஹுடைய ரசூலை குறித்து, அல்லாஹுடைய ரசூலுடைய குடும்பத்தை குறித்து. போதாத குறைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் மதரசாக்களிலே படித்துக் கொடுக்கிற தப்சீர், திருக்குரான் விளக்க உரை வகுப்பு, திருக்குரான் விளக்க உரை என்கிற பெயரில் நடத்தப்படுகிற தப்சீர்களில் கூட யூதர்களுடைய ஊடுருவல் இல்லாமல் இல்லை என்பதை வேதனையோடு சொல்லுகிறேன். மதரசாக்களிலே இருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். நான் உங்களோடு பரிமாறுவதில் எனக்கு வருத்தம் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ராணியின் மீது மோகம் கொண்டு அவர்களுடைய தொடையில் ஏறி அமருகிற அளவுக்கு அவர் முயற்சி செய்தார் என்கிற யூத நசாராக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் திருக்குரான் விளக்க உரையிலே உண்டு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் அவர்கள் குளிப்பதை பார்த்து அவருடைய தொடையை பார்த்து அழகில் மயங்கித்தான் ஜெயித் அவர்களை விவாகரத்து செய்ய வைத்து ஜைனப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று திருக்குர்ஆன் விளக்க உரை என்கிற பெயரில் அரபு பாடசாலைகளில் அறிந்தும் அறியாமலும் ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். இதற்கு நிறைய சரித்திரம் உண்டு. எங்கெல்லாம் ஊடுருவ முடியுமோ அங்கெல்லாம் ஊடுருவி நபிமார்களையும் இந்த வேதத்தையும் இந்த இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்துகிற அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார்கள் அந்த பாவிகள். ஆகவே அறிஞர் பெருமக்கள் வீற்றிருக்கிற இந்த சபையில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், யூத நசாராக்களுடைய கருத்துக்கள் திருக்குர்ஆன் விளக்க உரை என்கிற பெயரிலோ மார்க்கம் என்கிற பெயரிலோ எங்கெல்லாம் ஊடுருகிறதோ அங்கெல்லாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றி அமைத்து தூதருக்கும் இந்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்கத்தான் இந்த மீலாது விழாவையே கொண்டு வந்தான் யூதன். அதற்குரிய சரித்திரம் தெரியுமா யாருக்காவது? நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய இயேசு பெருமானுக்கு எப்படி ஒரு கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடுகிறோமோ அதே போல முஹம்மதுக்கும் ஒரு பிறந்த தின விழாவை இந்த மக்களை வைத்து நாம் கொண்டாட வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சரித்திட்டம் தீட்டி ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வரும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் அல்லாஹுடைய ரசூல் காட்டித்தராத, சஹாபாக்கள் காட்டித்தராத, இமாம்கள் காட்டித்தராத, அனஃபி, சாஃபி, அம்பலி, மாலிக் போன்ற இமாம்களுடைய வழிகாட்டுதலும் இல்லாத, தாபியன்கள் என்று சொல்லப்படுகிற அறிஞர் பெருமக்களுடைய காலத்திலும் இல்லாத இது போன்ற நிலைப்பாடுகள், தூதருடைய மனசு நோகுமாறு உள்ள இது போன்ற நிலைப்பாடுகளுக்கு நிறைய சரித்திரம் உண்டு. சகோதரர்களே, நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. சிடி கேசட் தயாரித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து ஓய்ந்திருக்கிற நேரம் இந்த நேரம். ஆனால் நாம் ஓய்ந்தாலும் எதிரிகள் ஓய மாட்டார்கள். நாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வீதிகளிலே இறங்கி உலகத்து பார்வைகளை எல்லாம் நம்முடைய நம் மீது திருப்பி முடிந்தவரை எதிர்ப்புகளை பதிவு செய்து ஓய்ந்திருக்கிறோம். நாம் ஓயக்கூடியவர்கள் அல்ல. எதிரிகள் நெஞ்சை நிமிர்ந்து நிற்கிற காலம் இந்த காலம். இந்த போராட்டம் தொடர வேண்டும். இந்த போராட்டம் இது போன்ற கார்ட்டூன்களும் சீடிகளும் வெளிவருகிற நேரத்தில் மட்டும் நடத்தப்படுகிற போராட்டமாக இருத்தல் கூடாது. இந்த போராட்டம் தொடர்ந்து நிகழ்த்தப்பட வேண்டும். உயிர் மூச்சு இருக்கிற வரை. என்ன போராட்டம்? ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வீதிகளிலே இறங்கி நடத்தப்படுகிற போராட்டத்தை இங்கே நான் குறிப்பிடவில்லை. மார்க்கத்தை படித்து உணர்ந்து தன்னிவர் பிரச்சாரத்தின் மூலம், தெருமுனை கூட்டங்களின் மூலம், மாநாடுகளின் மூலம், ஒரு நாள் நிகழ்ச்சிகளின் மூலம், திருக்குர்ஆன் விளக்குவோரை வகுப்புகளின் மூலம் இந்த மார்க்கத்தை அறியாத மக்களிடத்திலே எடுத்துச் சொல்கிற ஒரு போராட்டம் நம்மில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தாக வேண்டும். ஏன் இவர்கள் இப்படி களமிறங்கி அவசரமாக இந்த சீடியை தயாரித்தார்கள் என்கிற ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்லுகிற குறிப்பு ஒரு 50 வருடம் 100 வருடத்திற்கு முன்னால் உள்ள குறிப்பல்ல. இந்த 2012ஆம் ஆண்டினுடைய குறிப்பு. 2011 2012 இந்த ஒரு வருட காலத்தில் ஐரோப்பியன் கண்ட்ரியில் இஸ்லாமிய மார்க்கத்திற்குரிய எழுச்சியை உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்தால், இந்த போராட்டம் ஒரு தற்காலிகமான போராட்டமாக இருக்கக்கூடாது. இந்த போராட்டம் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரை நடத்தப்படுகிற ஒரு போராட்டம் என்கிற நிலைப்பாட்டுக்கு நீங்களே வந்து விடுவீர்கள். இவர்கள் ஏன் இப்படி களம் இறங்கி எந்த வகையான குரோதமும் நமக்கும் அவர்களுக்கும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி சொல்லுகிற இஸ்லாமிய சமுதாயம், அன்னை மேரி என்று தலையில் அடித்தால் போல் அவர்கள் சொல்லுவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் மதித்து போற்றுகிற அன்னை மேரியானாலும் அல்லது மோசேவானாலும் ஈசாவானாலும் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல சட்டன சாதாரண மனிதர்களை குறிப்பிடுவதைப் போல நாம் குறிப்பிடுவது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று போற்றி புகழ்ந்து வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாயிற்றே என்பதற்காக வேண்டி நட்புறவு வைத்து இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய எண்ணம் அதுவல்ல. இன்றைக்கு குருடனுக்கு கண் பார்வை தெரியும், நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறான், குஷ்டரோகிகள் குணமாகிறார்கள் என்கிற சுவிசேஷ கூட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மக்கள் நம்ப தயாராக இல்லை. மேலை நாடுகளில் எல்லாம் சர்ச்சுகள் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது. கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது.
சர்ச்சுகளை எல்லாம் மேலை நாடுகளில் விற்க வேண்டிய அவசியத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். முஸ்லிம்கள் பல சர்ச்சுகளை லண்டன் மாநகரத்தில் வாங்கியது கூட பத்திரிகைகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். சர்ச் ஃபார் சேல் என்கிற ஒரு நிலை கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது. உலகத்தில் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றப்படுகிற மதம் என்று தன்னைத்தானே மாறுதட்டிக் கொள்ளுகிற வாடிகன் போன்ற பெருநகரங்களில் வலிக்கிற போப்புகள் நினைத்துக் கொண்டிருக்கிற காலம். மிக விரைவில் கிறிஸ்துவத்தை இந்த உலகமே ஆட்சி செய்யும் என்று கனவிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர்களுக்கு ஒரு பேரிடி விழுகிறது. மீடியாக்களில் வெளிவருகிற செய்திகளை பார்க்கும்போது அதிர்ந்து போகிறார்கள். முஸ்லிம்களை கை நீட்டி அடித்தால் அவனுக்கு பிறகு இனி ஒரு முஸ்லிம் பிறந்து விடுவான், அவனை உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும், அதன் மூலம் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிற மக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். குறிப்பைகளை சொல்லுகிறேன், பத்திரமாக நீங்கள் கேட்க வேண்டும். முடிந்தால் இந்த சீடியை திரும்ப போட்டு கேட்டாவது அந்த குறிப்பை நீங்கள் பத்திரமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 2011 இருந்து 2012 வரை லண்டனில் மட்டும் இந்த ஒரு வருட காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 1,00,000 மக்கள். ஒரே வருடத்தில் 1,00,000 மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 274 பேர் வீதம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இது லண்டனில் இருக்கிற ஒரே குறிப்பு. 27 வயதுடைய இளைஞர்கள் அந்த இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் 70% மக்கள் வெள்ளையர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1/3 பகுதியினர்கள் பெண்கள் என்பது அதை விடவும் குறிப்பிடத்தக்கது. விடுவார்களா இவர்கள்? ஒரு வருடத்தினுடைய புள்ளி விவரம் 1,00,000 என்றால் இந்த வருடம் மெல்ல 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 முன்னேறி 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தாண்டினால் லண்டன் பெருவீதியில் நடப்பதென்ன என்பதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். 2011 2012 இந்த வருடத்தில் மட்டும் பிரான்ஸ் என்கிற நாட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய மக்கள் 70,000 பேர். லண்டனிலும் பிரான்சிலும் அவ்வளவு பெரிய மாற்றம். ஆகவேதான் நீங்கள் ஒன்றை கூர்மையாக கவனித்திருக்க கூடும். இந்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்கிற இந்த சீடி வெளிவந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக பிரான்சிலே மீண்டும் ஒரு கார்ட்டூன், ஒரு உருவத்தை வரைந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிர்வாணப்படுத்தி தடபுடலென பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கிற அளவுக்கு பிரான்ஸ் ஏன் முன்னுக்கு வருகிறது என்றால், ஒரு வருடத்தில் அந்த நாட்டினுடைய குறிப்பு 70,000 பேர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். பிரான்ஸ் சேனல் 3 இது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இந்த 70,000 பேர்களில் இளம் பெண்கள் அதிகம். இஸ்லாத்தை தழுவிய இந்த இளம் பெண்கள் எல்லாம் அவர்கள் செய்கிற கோஷம் என்னவென்று தெரியுமா? மன அமைதியை தேடி இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் தான் மன அமைதி உண்டு. மன அமைதிக்காக, சாந்திக்காக நாங்கள் அலைந்து திரிந்ததை எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் வீண் விரயமானது. குர்ஆனை என்றைக்கு படித்தோமோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை என்றைக்கு நாங்கள் படித்தோமோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டது. இஸ்லாத்தை நாங்கள் விளங்கினோம். மன அமைதிக்கு அங்குமிங்குமாக அலைகிறோமே, உள்ளத்தில் நெல்லிக்கையை போல. இந்த வேதம் நம்முடைய கையிலே இருந்தும் இதுவரை பார்க்காமல் போனோமே என்கிற உள்ள குமரல் அவர்களுடைய தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டினர்கள். ஸ்வீடன், ஜெர்மன் போன்ற நாடுகளுடைய புள்ளி விவர குறிப்பை பார்த்தால் அங்கேயும் இந்த வருடத்தில் 25,000 மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். ஸ்பெயின் உங்களுக்கு தெரியும், 800 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. இன்றைக்கெல்லாம் முஸ்லிம்கள் அங்கே எப்படி வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சுயமாக திருமணம் செய்ய முடியாது. திருமணம் செய்வதாக இருந்தால் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும் என்கிற அளவுக்கு முஸ்லிம்கள் சொல்லனா துன்பைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஸ்பெயினில் இந்த ஒரு வருட காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் 50,000 பேர் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது போக ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால் பேஸ்புக்குகளிலே நீங்கள் பார்த்திருக்க கூடும், உலகளாவிய அளவிலே இருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு பங்கெடுப்பதற்காக வேண்டி வருகை தந்த வீரர்களை எல்லாம் ஒரு இடத்திலே விசேஷமான ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து 150க்கு மேற்பட்ட வீரர்களை அமர வைத்து மிஸ்டர் அப்துல் ரஹீம் கிரீன் என்பவர், உங்களுக்கு தெரியும், ஜாக்கிர் நாய்க் அவர்களுக்கு வலது பக்கமாக இருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒரு அன்பர், 150க்கு மேலான அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுப்பதற்காக வேண்டி வந்த அந்த வீரர்களை அமர வைத்து அவர் செய்கிற அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு, அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது 17 வீரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விடுகிறார்கள். இதையெல்லாம் உன்னிப்பாக பார்க்கிறார்கள் இந்த பாவிகள். ஆகவேதான் அவசரமாக ஒரு சீடியை வெளியிடுகிறான். யார் அவன்?
போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை வாசகம் சென்று பரேலவிலே வெளிவந்திருக்கிறான். இந்த குற்றம் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி 5 மில்லியன் 6 மில்லியன் டாலர் செலவு செய்யப்பட்டு 2 மணி நேரம் ஓடுகிற ஒரு சீடியை தயாரித்து 100 யூதர்கள் அதற்கு பொருளாதார உதவி செய்து ஒரு வாரம் கூட கனடா போன்ற நாடுகளிலே ஓட முடியாத அளவுக்கு அந்த படம் தூக்கப்பட்ட அந்த சம்பவத்தை எப்படி இந்த மனித சமுதாயத்தில் கொண்டு போக வேண்டும் என நினைத்து அந்த 2 மணி நேரம் ஓடுகிற அந்த சீடியினுடைய முக்கிய பாகங்களை கட்டாக்கி 15 நிமிடம் ஓடுகிற ஒரு பிலிமாக திரைப்படமாக அது மாற்றப்பட்டு யூடியூப் போன்ற இணையதளங்களில் ஒளிபரப்பப்பட்ட பிறகுதான் முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அவன் எதிர்பார்த்தது. 6 மில்லியன் டாலர் செலவு செய்ததில் அவன் எதிர்பார்த்தது யூடியூப்பில் ஓடிய பிறகுதான் அவனுடைய பலனே அடைந்ததாக அவன் நினைக்கிறான். இவர்களுடைய நோக்கம் என்ன? இது போன்ற இஸ்லாமிய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இது நீண்டால் உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்துவிடும். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மனித சமுதாயத்திற்கும் இது போன்ற மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அறைகூவல் என்ன அறைகூவல்? அல்லாஹ் 9வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அல்லாஹு தஆலா நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவன்தான் இந்த தூதரை அனுப்பி இருக்கிறான். லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஸ்ரிகூன். இணை வைப்போர் வெறுத்தாலும் எல்லா மதங்களை காட்டிலும் இந்த மார்க்கத்தை நான் நிலைபெறுத்தியே செய்வேன், நிலைபெறச் செய்வேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறானே, அதனுடைய யதார்த்த சத்தியங்கள் தான் இவைகள் எல்லாம். அன்பானவர்களே, இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த இஸ்லாம் வளர்ந்ததென்றால் அதனுடைய பின்னணி தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே தான் தீவிர பிரச்சாரங்களாக மாறியிருக்கிறார்கள். பரம்பரை பரம்பரை முஸ்லீம் என்று இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நான் தான் பரம்பரை முஸ்லீம் என்று மார்தட்டி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீக குடி முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்தால் ஏற்பட்ட மாற்றமல்ல இந்த மாற்றம். இஸ்லாத்தை படித்து உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை விளங்கி இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் முடக்கப்படக்கூடாது. இந்த வேதம் நமக்குரியது மட்டுமல்ல, இந்த வேதம் மனிதர்களுக்குரியது. இந்த தூதர் முஸ்லிம்களுக்குரிய தூதர் அல்ல. இந்த தூதர் ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கோ மொழியினருக்கோ இனத்தாருக்கோ அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாசி பஸீரம் வ நதீரா. உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி உம்மை நாம் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த தூதர் இந்த தூதர். இன்னொன்றை சொல்லவா? இந்த தூதர் யார் என்று அவர்களுக்கு தெரியாதா? இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து தெரியாதா? எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. அவர்களுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் என்று அவர்களிடத்தில் இன்று வரை இருக்கிற பைபிள்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள நிறைய குறிப்புகளை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன உபதேசம் உபாகமம் 18வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே பார்க்கலாம். மூசாவுடைய உபதேசத்திற்கு பிறகு கர்த்தர் இந்த மக்களுக்கு செய்கிற உபதேசம் உபாகமம் 18வது அத்தியாயத்தின் 17, 18வது வசனங்களிலே பார்க்கலாம். இயேசு இந்த மக்களுக்கு செய்கிற உபதேசம் யோவான் 14, 16வது வசனங்களிலே பார்க்கலாம். யோவான் 16, 17 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் தொடர்ந்து பார்க்கலாம். முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் வருவார், முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் வருவார், நான் போனால் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார் என்கிற முன்னறிவிப்பை ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய டெஸ்டமெண்டில் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஆகவேதான் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்கிறான், இந்த யூதர்கள் யார் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பெருமை தெரியாதவர்கள் அல்ல இவர்கள். யாரென்றே தெரியாமல் ஒரு ஆன்மீகவாதியை விமர்சனம் செய்வதை போல விமர்சனம் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 2வது அத்தியாயத்தின் 146வது வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளையை அறிவதைப் போல இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் அவ்வளவு தெளிவாக அறிவார்கள். வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன்.
அவர்களில் ஒரு சாரார் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அதுதான் யதார்த்த சத்தியம். இஸ்லாமிய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற மக்கள் அதிகமாவதை அவர்கள் வெறுக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை ஒழித்தால் தான் நமது மார்க்கம் மேலோங்க வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆகவேதான் தங்களுடைய முழு சக்தியும் இதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். அதிகார பலம், ஆட்சி பலம், பொருளாதார பலம், ஆள் பலம் என்று எல்லா பலமும் இன்றைக்கு வானளாவியாவில் உழந்து அனைத்து மீடியாக்களையும் தனக்கு சாதகமாக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் அங்குமிங்குமாக பாம்புகள் வெடிப்பதும், பயங்கரவாதத்தை தூண்டுவதும், இனக்கலவரங்களை ஏற்படுத்துவதும், அதன் மூலம் முஸ்லிம்களை ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி என்றெல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே அவர்கள் சித்தரித்து பார்த்தார்கள். அதில் தோற்று போனவுடன் எடுத்த ஆயுதம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு ஆயுதம். ஆப்கானை ஆக்கிரமித்தாலும் சரி, ஈராக்கை கைப்பற்றினாலும் சரி, குஜராத்திலே கலவரம் நடந்தாலும் சரி, பாம்பேயிலே கலவரம் நடந்தாலும் சரி, எங்கு எப்படிப்பட்ட இன சுத்திகரிப்பு என்கிற பெயரில் முஸ்லிம்களுடைய மானம், மரியாதை, பொருளாதாரத்தை கொள்ளையடித்து சூறையாடினாலும் சரி, ஒரு கட்டத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்து சத்தியவான்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் அப்பாவிகள். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஹைகோர்ட் சமீபத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கியது. பாமர மக்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், கீழ்த்தரப்பிலே இருக்கிற மக்கள், இரண்டாம் தர குடிமக்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து பயங்கரவாதி தீவிரவாதி என்கிற பட்டம் சூட்டினால் இனி நீதிமன்றம் பார்த்து பொறுத்து கொண்டிருக்காது என்று ஜட்ஜ்மெண்ட் வழங்கி இருக்கிறது 10 நாட்களுக்கு முன்னால். மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவினுடைய பல பாகங்களிலும் வெடிகுண்டு வெடித்தது என்றால் அதனுடைய பின்னணிகள் யார் என்று பார்க்கும்போது சாமியார்கள் வெளியே வருகிறார்கள். உலகத்திலே இருக்கிற ஆன்மீகவாதிகளும் உலகத்திலே இருக்கிற போப்பாண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே வெளியே வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி சிறைவாசகம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களும் சீடர்களும் காணிக்கை செலுத்தி வழிபட்டு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு செருப்படியை கொடுத்து கேவலப்பட்டிருக்கிற ஆன்மீகவாதிகளை எல்லாம் இந்த மனித சமுதாயம் பார்த்து நின்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வளர்வதை பொறுக்க முடியாதவர்கள் செய்கிற கூத்துகள் தான் அன்பான சகோதரர்களே. இப்படிப்பட்ட காரியம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த மனித சமுதாயத்திலே நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே, குழந்தைகள் அறிவதைப் போல அவர்கள் இந்த தூதரை அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய கடமை என்ன? அவர்கள் எப்பொழுது இந்த சதித்திட்டம் தீட்டினார்கள் என்கிற வரலாற்றை ஓரளவுக்கு உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து விட்டேன். அதன் மூலம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் ஓரளவுக்கு நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அவர்களுடைய லட்சியம் மார்க்க வளர்ச்சியை தடுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும், அவர்கள் அழைப்பு பணிகளிலே ஈடுபடக்கூடாது. முஸ்லிம்கள் எங்கு பார்த்தாலும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் தாங்கிய உபதேசங்களை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். மனிதன் நாவசைத்து பேசுகிற அனைத்து மொழிகளிலும் இன்றைக்கு திருக்குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அந்த திருக்குர்ஆன் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாக்கென்ன இந்த உலகத்திற்கு சவால் விடுகிறான். அல்லாஹ் இந்த வேதத்தை நானே பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதையெல்லாம் படிக்கிறார்கள் அவர்கள். புர்ச்சென்ற சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட வேதங்களை இறைவன் பொறுப்பேற்கவில்லை. ஆகவேதான் கையாடல்கள் செய்தார்கள். கையால் எழுதப்பட்டதையெல்லாம் வேதங்கள் என்று மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி மக்களை வழிகெடுத்தார்கள் அந்த பாவிகள். திருக்குர்ஆனை மட்டும்தான் நான் பாதுகாப்பேன் என்று உத்தரவாதம் எடுத்திருக்கிறான். அந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை தாங்க முடியாத கொடூர எண்ணம் படைத்தவர்கள் செய்கிற காரியம் இந்த காரியம். எப்படி பாதுகாக்கிறான் அல்லாஹ் திருக்குர்ஆனை தெரியுமா உங்களுக்கு? திருக்குர்ஆனை 3க்கும் 7க்கும் 40 போன்ற ஈமச் சடங்குகளுக்கு ஓதி ஒரு சடங்கு பொருளாக ஆக்கியவர்களுக்கு அதனுடைய மறுமை தெரியாது. திருக்குர்ஆனை தாயத்துகளிலும் தட்டுகளிலும் தொங்கவிட்டு அதை ஒரு மாந்திரீக பொருளாக பார்க்குகிற நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. திருக்குர்ஆன் இறந்தவர்களுக்கு மட்டுமே ஓதப்படுகிற ஒரு வேதம் என்று நம்பி வணங்கி வழிபடுகிறோமே, நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. மகத்துவத்தை சொல்ல வேண்டுமானால் ஒரே வரியில் என்னால் சொல்ல முடியும். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ பைபிள்களையும் இந்து மக்கள் பின்பற்றுகிற ரிக்கு வேதம், அதர்மண வேதம், யஜூர் வேதம், எல்லா வேதங்களையும் திருக்குர்ஆன் எந்தெந்த மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டதோ எல்லா மொழியாக்கம் செய்யப்பட்ட திருக்குர்ஆனையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து கொளுத்தி அதை சாம்பலாக்கினால் எல்லோருக்கும் நஷ்டம், நமக்கு மட்டும் நஷ்டம் அல்ல. திரும்ப யாராலும் பைபிளை திரும்ப கொண்டு வர முடியாது.
எவனாலும் ரிக்கு வேதம், எதுர் வேதம், அதர்வன வேதத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. நம்மால் மட்டும்தான் குடியும். ஓதினானே ஜாஃபர் ஷரீப் என்கிற சிறுவன், அவனை வைத்து ஒரு திருக்குரானை உண்டாக்க முடியுமா? முடியாதா? முடியும். மனித உள்ளங்களில் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானை. பள்ளியிலே பணிபுரிகிற ஒரு இமாமை கொண்டு வந்து திரும்ப திருக்குரானை நம்மால் உண்டாக்க முடியும். எவனாலும் எந்த வேதத்திற்கு சொந்தக்காரனாலும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் அனுப்புகிற போது அந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் என்ன சவால் விட்டான் தெரியுமா? நீங்கள் எல்லாம் பாவிகள். யார் தெரியுமா? நபிமார்களை கொலை செய்கிறவர்கள் நீங்கள் எல்லாம், நபிமார்களை சூனியம் செய்து முடக்கி போடுகிறவர்கள் நீங்கள் எல்லாம். ஆகவே இந்த நபிக்கு இறைவன் ஒரு உத்தரவாதம் அளித்தான், மனித தீங்குகளிலே இருந்து நபியே உம்மை நான் காப்பாற்றுவேன் என்று. கொலை செய்ய முடியாது இந்த தூதரை. இந்த தூதர் உயிரோடு வாழ்கிற காலத்தில் எவனாலும் எப்படிப்பட்டவனாலும் இந்த தூதரை கொலை செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபித்தான். முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தான் யூதன். கைபர் போரிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வரும் பொழுது ஒரு யூத பெண் ஒரு விருந்திற்கு அழைப்பதை போல் அழைத்து ஆட்டிலே விஷம் தடவி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள். தோழரும் உண்டார். கண் எதிரே ஒரு தோழர் சுருண்டு விழுந்து அப்பொழுதே மரணித்து விட்டார். அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றார் அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படிப்பட்ட நேரம்! போரிலே இருந்து திரும்ப வருகிற நேரம், படைகளும் பட்டாளங்களும் நிறைந்து நிற்கிற நேரம். சம்பவத்தை பார்த்தவுடனே சஹாபாக்கள் பளபளக்கும் பட்டாக்கத்தியை எல்லாம் உருவி விட்டார்கள். அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றார். அழைத்து வரப்பட்டால், எதற்காக வேண்டி விஷம் தடவினாய் என்று கேட்டால், நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் இறைவன் உங்களை காப்பாற்றுவான், நீங்கள் பொய்யான தூதராக இருந்தால் உங்களுடைய இந்த தொந்தரவிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தோம் என்றார்கள். மன்னித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். முனாஃபிக்குகளோடு சேர்ந்தார்கள், குறைஷிகளோடு சேர்ந்தார்கள், பத்ர் போர் களத்திற்கு வந்தார்கள், அகல் போரிலே வந்தார்கள், உஹது போரிலே உக்கிரமமாக தாக்குதல் நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அனைத்தையும் அல்லாஹ் முறியடித்தான். செய்வினையும் செய்து பார்த்தார்கள் இந்த பாவிகள், எப்படியாவது மூளையிலே முடக்கி போட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய தீங்குகளிலே இருந்து உம்மை நான் காப்பாற்றுவேன் என்பதை நிலைவரச் செய்து இறுதி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியிலே வாழ வைத்து, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருளையும் எனது ரஹ்மத்தையும் இந்த தூதரின் மீது நான் பரிபூரணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். அப்பொழுதும் புகழ்கிறோம் என்கிற பெயரில் யூதர்கள் அன்றைக்கும் வெளியே வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் அவர்களே, உங்களுடைய வேதத்தில் இறக்கப்படுகிற ஒரு வசனம் எங்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டிருக்குமேயானால் உலகம் அழிகிற நாள் வரை அந்த நாளை நாங்கள் திருநாளாக பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்றான். அது என்ன வசனம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் அந்த யூதனிடத்தில். அந்த யூதன் சொன்னான், எந்த வேதத்திலும் இறக்கப்படாத ஒரு வசனம், எந்த நபிமார்களுக்கும் சொல்லப்படாத ஒரு வாக்கியம் உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இது எங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் அருளப்பட்டிருக்குமேயானால் உலகம் அழிகிற நாள் வரை எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்களோ அதே போல இந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளாக திருநாளாக கொண்டாடுவோம் என்று அன்றைக்கே சொன்னான் யூதன். அவர்களால் பொறுக்க முடியவில்லை. ஒரு அடிமை பெண்ணுக்கு, ஒரு அனாதை, தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு அனாதையாக பிறந்து வளர்ந்த ஒருவர் திடீரென தன்னை நபி என்று சொல்லுவதை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. நபிமார்களுடைய பரம்பரை எங்களுடைய பரம்பரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்கள் இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்றவர்களுடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். எங்களுடைய பரம்பரை நபிமார்களுடைய பரம்பரை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற அடிமை பெண்ணுக்கு பிறந்தவருடைய சந்ததியில் வந்த முஹம்மதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அன்றைக்கே வீம்பு பேசினான் அவன். அவனுடைய உள்ளம் அடங்காது. இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் அவருடைய குறி இஸ்லாம் எங்கெல்லாம் வளர்கிறது என்பதை நம்மை விட உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக துனியாதான் வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மேலை நாட்டு மக்கள், அவர்களுக்கெல்லாம் என்று குறிப்பிட்ட கலாச்சாரம் கிடையாது, குறிப்பிட்ட குடும்ப வாழ்வு கிடையாது. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு வாகனம் தயாரித்து அந்த வாகனம் அமெரிக்காவினுடைய வீதி எங்கும் சென்று கொண்டே இருக்கிறது. அது என்ன வாகனம்? மரபு அணு சோதனை வாகனம். யார் வேண்டுமானாலும் விரும்பி உங்களுடைய தந்தை யார் என்பதை மரபு அணுவின் மூலம் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒழுக்க சீரழிவில் இருந்து கொண்டிருக்கிற லண்டன், பாரிஸ், ஜோர்டான் இப்படிப்பட்ட மேலை நாடுகளில் இஸ்லாம் அதிவேகமாக பரவி வருவதை பார்க்கும் போது ஒழுக்க கெட்டவர்களெல்லாம்
ஒழுக்க சீலர்களாக மாறுவதை பார்த்து, ஹிப்பி முடி வளைத்துக் கொண்டு போதைப் பொருள்களுக்கு அடிமாகி இருந்தவர்கள் எல்லாம் பள்ளி வாயிலை நிரப்புவதை பார்த்து, எப்பொழுது பார்த்தாலும் ஆபாச புத்தகங்களை படிப்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த மக்கள் எல்லாம் திருக்குரானை கையிலே எடுப்பதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். நாம் செய்தோமா அந்த பணியை? நாம் செய்தோமா அந்த பணியை? எதற்காக வேண்டி அவன் செய்தான்? எங்கு அடித்தால் அவனுக்கு வலிக்குமோ அங்குதான் அடிக்க வேண்டும். அதுதான் நியாயம். கண்ணை குத்துவதற்கு கோடாரி ஒன்று கடப்பாரி ஒன்றும் கண்ணை குத்துவதற்கு தேவையில்லை. சாதாரண சிறிய ஒரு ஊசி போதும். நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்த சத்தியம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அமானிதமாக அல்லாஹ் தந்த இந்த மார்க்கத்தை மரணிப்பதற்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்தில் எடுத்துச் சொல்லி மரணிக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தப்பிக்க முடியாது. மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன் நார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்து மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லாமல் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு நரக நெருப்பாலான கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும், பிறகு அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை படித்து உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை கற்றுணர்ந்து வந்த மக்களால் உறங்க முடியவில்லை. எப்படி உறங்குவது? கடந்த காலங்களை எப்படி நாம் அநியாயமாக இந்த மனித சமுதாயத்தில் அமைதியை தேடி பிற மதங்களை எல்லாம் பின்பற்றி இசை என்றும் ஆபாசம் என்றெல்லாம் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இந்த உலகம்தான் வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதுவல்ல உலகம், இதுவல்ல உலகம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர நஃப்சும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி உள்ளீர்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த மக்கள் திரும்பி பார்த்தார்கள். நம்முடைய வாழ்வில் நிறைய காசு பணங்கள் உண்டு, சொகுசான வாழ்வு உண்டு. இந்த நேரத்தில் இறந்து போனால் இறந்த பிறகு ஒரு வாழ்வுண்டு என்று சொல்லுகிறதே இஸ்லாம். அந்த வாழ்வில் இறைவனுடைய சன்னிதானத்தில் போய் நின்று கொண்டு என்ன பதில் சொல்வது என்று கவலை அவர்களுக்கு வந்தது. நாமெல்லாம் பரம்பரை முஸ்லிம், நமக்கு மகத்துவம் தெரியாது. ஆகவேதான் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் மத்தியில் இன்றைக்கு இஸ்லாமிய உரை நிகழ்த்துகிற எல்லோரும் உரையை துவக்குவதற்கு முன்னால் சொல்லுகிற வாசகம் நம்முடைய நெஞ்சை 1000 பாம்புகள் ஒன்றாக சீறி குத்தினாலும் அவ்வளவு வேதனை வராது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் முஸ்லிம்களை பார்த்தால் இஸ்லாத்தை வந்திருக்க மாட்டேன். நாங்கள் குரானை படித்தோம், தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தோம், ஆகவே தான் இஸ்லாத்திற்கு வந்தோமே தவிர முஸ்லிம்களை பார்த்தால் நாங்கள் இஸ்லாத்திற்கே வந்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்களே. இன்னுமா நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம்? இன்னுமா நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம்? புதையலின் மீது ஏறி அமர்ந்து அந்த புதையலின் மகத்துவம் தெரியாமல் வருகிற போகிற மக்களிடத்தில் எல்லாம் யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தான் ஒருவன். அது போன்றுதான் முஸ்லிம்களுடைய நிலை. மிகப்பெரிய பொக்கிஷம் தன்னுடைய கையிலே இருந்தும் இந்து மதத்துடைய கலாச்சாரம், கிறிஸ்துவ மதத்துடைய கலாச்சாரம், புத்த மதத்துடைய கலாச்சாரம், எவ்வளவு மதம் உண்டுமோ எல்லா மதத்தவருடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றி முஸ்லிம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் இருக்கிற பொக்கிஷம் திருக்குர்ஆன். அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய திருமணத்திலே இருந்து அவனுடைய ஈமச்சடங்கு மரணம் வரை ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தை பார்த்தால் எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய கலாச்சாரங்கள். எல்லாம் பிற மதத்தவர்களை பின்பற்றினால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களுடைய காதில் அந்த நபிமொழி விழுந்ததாகவே தெரியவில்லை. யார் பிற மதத்தவர்களை பின்பற்றுகிறார்களோ, பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார். யாருக்கும் வருத்தமே கிடையாது. அன்பர்களே, தாழ்மையோடு வேண்டிக் கொள்வதெல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இருந்தாலும் அதையே லட்சியமாக கொண்டு அலைந்து திரியாதீர்கள். ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இது போன்ற சம்பவங்கள் வெளியே வரும்போது அந்தந்த நேரங்களுக்காக வேண்டி செய்து நீங்கள் ஓய்வெடுத்தும் விடக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு மார்க்கம் இல்லை. அவருடைய உள்ளத்தில் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் அவர்கள் எல்லாம். அவருடைய உள்ளத்தில் ஒரு குரோதம் வளர்ந்து வருகிறது. அந்த வெறியினுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு படம் எடுக்க அவனை துணித்திருக்கிறது என்றால் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அவர்களுடைய நோக்கமெல்லாம் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். அவனுக்கு தெரியாதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 மனைவியை இந்த உலக திருமணம் முடித்து ஒரு திறந்த புத்தகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதிர்ந்து போகுவதை அவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். தி 100 என்கிற புத்தகம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஒரு கிறிஸ்தவ அன்பன்தான் அவன். திறந்த மனதோடு ஆய்வு செய்தான். முதலிடத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த புத்தகத்திலே கொடுத்தான். போப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள், சன்னியாசர்கள் எல்லாம் திரண்டெழுந்தார்கள்.
எப்படி முகமதுக்கு அந்த பக்கத்திலே முதலிடத்தை கொடுக்கலாம் என்று அழகாக சொன்னார். முதலிடத்தை கொடுக்காவிட்டால் தானே நீங்கள் இப்படி கொந்தளிக்க வேண்டும் என்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்காவிட்டால் தானே நீங்கள் இப்படி கொந்தளிக்க வேண்டும். யார் அவர்? நான் எல்லோரையும் ஆய்வு செய்து பார்த்தேன். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மாமனிதர் அவர். குறுகிய ஆண்டு காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவர். மனித உரிமை பிரகடனம் என்றால் உலகமே அவரிடமிருந்துதான் பாடம் படிக்க வேண்டும். மனித உணர்வுகளை மதிக்க வேண்டுமா, அவரிடமிருந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்க சீமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஒரு கிறிஸ்தவ அன்பரை பேச வைத்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் அவர்களால் தாங்க முடியாது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு இவ்வளவு தெளிவாக தெரிந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவி இடத்தில் சிறந்தவராக நடப்பவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். வாழ்ந்து காண்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு உத்தம தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது தாயே என்று கேட்டபோது, திருக்குரானை படிக்கவில்லையா நீங்கள் என்றார்கள். படித்திருக்கிறோமே, திருக்குரான் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை உள்ளங்களின் நெல்லிக்கனி போல அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆபாசத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அவர் பெண்ணை அதிகம் நாடக்கூடியவர் அல்ல என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்து சாமியார்களைப் போல, உலகத்து போப்பாண்டவர்களைப் போல, உலகத்து பாதியார்களைப் போல அவர் ஒரு காமக்கொடூரன் அல்ல என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இறந்து முடிந்தவரை சேரை வாரி பூச வேண்டும், அவ்வளவுதான். அது உண்டுமோ இல்லை அது வேறு விஷயம். அந்த 2 மணி நேர சீடியையும் மனிதாபிமானம் உள்ள ஒருவன் பார்த்து திருக்குரானையும் பார்த்தால் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு 13 மனைவிமாருடைய வாழ்க்கை வரலாறையும் படித்த அந்த சீடியையும் பார்த்தால் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் இனத்தை போற்றி புகழ்ந்து எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி சொன்னார்கள் என்பதை பார்த்து இந்த சீடியை பார்த்தால் ஏதாவது பொருள் இருக்குமா? ஆபாசங்களை வேறறுப்பதற்காக வேண்டி, அநியாயங்களை தூர விலகி இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகள் அவர்களுக்கு எட்டாதான்? எல்லாம் எட்டத்தான் செய்யும். ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது, மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்நிய பெண்ணை பார்க்காதே கண் செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை தொடாதே கை செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணை பார்க்க நடந்து செல்லாதே அது கால் செய்கிற விபச்சாரம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அவரா அசிங்கத்தை இந்த மனித சமுதாயத்திலே போதித்திருப்பார்? மக்களுக்கு இதை சொல்லி அவர் அருவருப்பத்தக்க வாழ்க்கை அவரா வாழ்ந்திருப்பார்? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் மரணிக்க முடியாது, மூமினாக வாழ முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் தயாராகி ஆடையை கலட்டுகிற அதே வேகத்தில் இஸ்லாம் அவனிடமிருந்து விடைபெறுகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். யார் ஒருவர் மானக்கேடான காரியத்தை மூமின்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான வேதனை உண்டு. அறைகோவல் விடுகிற திருக்குரானை தாங்கி இந்த மனித சமுதாயத்திற்கு போதனை செய்ய வந்த அல்லாஹ்வுடைய ரசூல், இவர்களுடைய சீடிக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? 25 வயதுடைய தான் யாரை போய் திருமணம் முடிக்கிறார்கள்? தனக்கு ஒத்த வயதுள்ள ஒரு பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் திருமணம் முடித்திருக்க முடியுமா? முடியாதா? அன்றைக்கு செல்வாக்கு இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில், பொருளாதார பலம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில். அல்லாஹ்வுடைய ரசூல் பார்ப்பதற்கு அழகானவரும் கூட, யாரும் மறுக்க முடியாது. அழகான நல்ல பாரம்பரியத்தில் பிறந்து வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்கிற 25 வயதுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வீதியில் போய் பொன் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒத்த வயதுடைய பெண்கள் மக்காவிலே இல்லையா? 15 வயதுடைய மூத்த ஒரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய இளமை பருவத்தில் தேர்வு செய்வதற்கு என்ன காரணம்? காமமா காரணம்? காம வெறியா காரணம்? சீடிகளை வெளியிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படியெல்லாம் சித்தரிக்கிறார்களே, குறைந்தபட்சம் முதல் திருமணத்தையாவது அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. யாரை சொல்லுகிறார்கள் இவர்கள்? லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களை காட்டிலும் நேசிக்காதவரை உண்மை மூமினாக முடியாது என்றார்களே அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த அகிலத்தின் தூதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானுடைய காரியம், இஸ்லாத்தினுடைய காரியம், மறுமையோடு சம்பந்தப்பட்ட காரியம். நீங்களும் நானும் வேண்டுமானால் நேசிக்கலாம், வேண்டாவிட்டால் நேசத்தை உதறி தள்ளிவிட்டு போகலாம் என்பதை போலுள்ள நேசம் அல்ல.
25வது வயதில் வாழ வேண்டிய வயதில் 40 வயதுடைய ஒரு பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? 40 வயதுடைய கதீஜா அவர்கள் திருமணமே ஆகாதவர்களா? 2 முறை 2 நபர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 முறை விதவையான ஒரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 2 முறை வாழ்க்கைப்பட்டு 2 பேருக்கு விதவையான ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய ரசூல் முதல் திருமணமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் இது போதாதா? இது போதாதா அவருக்கு அப்படிப்பட்ட நோக்கமில்லை என்று சொல்லுவதற்கு? அவருடைய வயதோ வாழ வேண்டிய வயது, அம்மாவுடைய வயது 2 முறை அடுத்தவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டுள்ள வயது. எதை யார் தேர்வு செய்வார்? நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் அப்படி தேர்வு செய்ய முன் வருவோமா? எல்லா தோழர்களுக்கும் சொன்னார்கள், கன்னி பெண்ணை திருமணம் முடி, அவளோடு நீ கொஞ்ச, உன்னோடு அவள் கொஞ்ச சந்தோஷமாக வாழ கன்னி பெண்ணை திருமணம் முடி என்று தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தேர்ந்தெடுத்தது யாரை? கன்னி பெண்ணையா? அவர் தேர்ந்தெடுத்தது யாரை? தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறார்கள். அந்த பெண்ணோடு அல்லாஹ்வுடைய ரசூல், அந்த தாயோடு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை நடத்திய எத்துணை ஆண்டு காலம்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50, அம்மாவுக்கு வயசு 65. 65 வயது வரை அல்லாஹ்வுடைய கதீஜா அவருடைய 65 வயது வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 50 ஆண்டு காலத்தை தியாகம் செய்து வாழ்ந்தார்கள் அம்மாவோடு. அவர்கள் மரணிக்கின்ற வரை வேறு திருமணத்தையே செய்யவில்லை. உளப்பூர்வமாக நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு யதார்த்தத்தை உங்களோடு நான் பரிமாறுகிறேன். பெண்ணுடைய இயல்பு என்னங்க? பொதுவாகவே பெண்ணுடைய இயல்பு என்ன? 50 வயதை தாண்டினாலே எந்த பெண்ணும் இல்லற வாழ்க்கையிலே நாட்டம் இருக்க மாட்டாள். நமக்கும் தாய் உண்டு தானே, நமக்கும் மகள் உண்டு தானே, நமக்கும் சகோதரிகள் உண்டு தானே. கொஞ்சம் திறந்த மனதோடு சம்பந்தப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். 50 வயதை தாண்டினால் பெண் இல்லற வாழ்க்கையினுடைய அந்த இன்பத்தையே இழந்து போய் விடுவாள். மாதவிலக்கு நிற்கிற நேரம், உடலெல்லாம் தளர்ந்து போகிற நேரம். இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதையும் தாண்டி 65 வயது வரை, அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது வரம்பு, வாழ வேண்டிய வரம்பு, வாழ வேண்டிய வயது, இல்லறத்தை நாடுகிற வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது. அம்மாவுடைய வயதோ எல்லாம் முடிந்து போன வயது. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அம்மாவோடு இல்லற வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத அந்த அம்மாவோடு அனைத்தையும் தியாகம் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்றால் கொச்சைப்படுத்தி பேச முடியுமா இந்த வாழ்க்கையை? இதெல்லாம் மனித சமுதாயத்திற்கு யார் போய் சொல்லுவது? யார் போய் சொல்லுவது மனித சமுதாயத்திற்கு? எதையெல்லாம் ஒரு கிரிக்கெட் வீரனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் நேசிக்கிற சினிமா கூத்தாடிகளுடைய வாழ்க்கை வரலாறுல பேரம் பேத்தியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அகிலத்தின் தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களே உயிரை விட மேலாக மதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த தூதருடைய குடும்ப வாழ்வை நாம் தெரிந்து வைத்திருந்தால் இந்த அவல நிலைக்கு பதில் சொல்லி இருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமண காலகட்டங்களை எல்லாம் படித்து பார்த்தால் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. ஏன் இந்த வாழ்க்கை? எப்படி இந்த வாழ்க்கை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமத்திற்காக வேண்டிதான் 50 வயதிற்கு மேல் அதிரடியாக 10க்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்தார். ஏன் முதியவர்களுக்கு அப்படிப்பட்ட காம சிந்தனை வராதா என்று கேட்பார்கள். கேள்வியிலே நியாயம் உண்டு. ஆனால் திரும்ப இனி ஒரு கேள்வி அவர்கள் சிந்திக்க வேண்டும். முதிய வயதில் ஒரு மனிதனுக்கு காம உணர்வு திடீரென வராது. இளமை பருவத்தில் அதை விட 5 மடங்கு கூடுதலான அவன் இருந்திருக்க வேண்டும். அதுதான் நியாயம். இளமை பருவத்தில் 5-6 மடங்கு காமவரி உள்ளவன் தான் வயோதிக பருவத்திலும் காமம் உள்ளவனாக இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையே பார்க்க முடியவில்லையே. அப்படிப்பட்ட நிலையே பார்க்க முடியலையே. 15 ஆண்டு காலம் இல்லற வாழ்வே இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் 2வது திருமணம் கூட செய்யவில்லையே. அது என்ன குற்றமா? மக்கத்து வீதியில் எங்கு பார்த்தாலும் 5 திருமணம் 10 திருமணம் என்று சர்வ சாதாரணமாக எல்லோரும் பொருளாதார பலத்தை, குடும்ப பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எல்லோரும் திருமணம் செய்து கொண்டிருந்தார்களே. 15 ஆண்டு காலம் ஏன் இல்லற வாழ்வே இல்லாமல் இப்படி கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் 35 வயதில் ஒரு திருமணம் முடித்திருக்க கூடாதா? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் 65 வயது கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். குடும்பத்தில் ஒரு மனக்கசப்பை கண்டுபிடிக்க முடியுமா? வேண்டாம் வெறுப்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாரா? அந்த இல்லற வாழ்வினுடைய சுகம் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி சிறு ஒரு பிரச்சனையை காண்பிக்க முடியுமா? புகழ்ந்து புகழ்ந்து பேசினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா நான் வருவதற்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்தில் மிகச் சிறந்த ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் இப்பொழுது எனது கதீஜா என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கும் பொழுது சமையலுக்குரிய பொருள்களை எடுத்து வருகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா
உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், கதீஜா அவர்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வருகிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், நானும் அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, எந்த வகையான ஒரு கூச்சலும் இல்லாத முத்தாலான ஒரு மாளிகை அல்லாஹ் இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தயார் செய்து விட்டான் என்கிற நற்செய்தியும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்கள் மரணித்த பிறகு ஆயிஷா அவர்களோடு வாழ்க்கை நடத்திய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுது பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவர்களை பேசுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும். ஒரு நாள் குறும்புத்தனமாக நான் இப்படி கேட்டதுண்டு, கிழட்டு பருவத்தை அடைந்த பல்லெல்லாம் போன அந்த அம்மாவையா இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இல்லையா என்று ஒரு நாள் நான் கேட்டுவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய சிறப்புகளை அடுக்கடுக்காக சொன்ன போது, மரணிக்கின்றவரை யா ரசூலல்லாஹ், இனி கதீஜா அவர்களை குறித்து நான் குறைத்து மதிப்பிட்டு பேச மாட்டேன் என்று சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த குடும்பம். இந்த ஒன்று போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமவெறியின் காரணமாக, காமப்பசியை தீர்ப்பதற்காக, பெண்ணை நாடி பெண் சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்தார்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு தயாரா? கூட்டம் போட்டு சொல்ல வேண்டாமா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவத்தை? இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்து எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்ல வேண்டுமே, எங்களுடைய ரசூல் 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் முடித்தார், உண்மைதான். எப்படி முடித்தார், யாரை முடித்தார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மீதமுள்ள 11 மனைவிமார்களும் ஒரு முறை வாழ்க்கைப்பட்டவர்கள், 2 முறை வாழ்க்கைப்பட்டவர்கள், 3 முறை வாழ்க்கைப்பட்டவர்கள், எல்லாம் 50 வயதிற்கு மேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக வேண்டி திருமணம் முடித்தார் என்கிற வாழ்க்கை வரலாற்றை, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருக்கிற இந்த வாழ்க்கை வரலாற்றை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவத்தை, அவருடைய மாண்பை பாதுகாக்க நாம் பாடுபட வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் அன்பான சகோதரர்களே, வேண்டும். வேதனை என்ன தெரியுமா? அவுலியாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாது. அதுதான் யதார்த்தம். காதியானி இருக்கிறானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு நபி உண்டு என்று சொல்லி அலைந்திருக்கிற காதியானிகள் இருக்கிறார்களே, அவர்கள் சுன்னத் வல் ஜமாத்திடத்தில் போயெல்லாம் எந்த விவாதமும் செய்ய மாட்டார்கள். ரசூலுக்கு பிறகு ஒரு நபி உண்டு உங்களுக்கு தெரியுமா, நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், நானே அப்துல் காரி ஜிலானி நபின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இது என்னடா புதுசான்றான். எல்லா நபியும் எல்லா அவுலியாக்களையும் நாதாக்களையும் பத்ரீங்களையும் அல்லாஹ்வுக்கு சமமாக வைத்து வணங்கி வழிபடுகிற எங்களிடத்திலே வந்து நபியா, அவர்களை விட மிகப்பெரிய மேலானவர் அப்துல் காதர் ஜிலானின்னு சொல்லிடுவான். இஸ்லாம் என்றால் இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது என்றால் மூட பழக்க வழக்கத்தினுடைய மொத்த தொகுப்பாக இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். அருமையாக சொன்னார்கள் மார்க்க அறிஞர் அப்துல் வதூத் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி வீதியில் இறங்கி போராடுகிற நாம் அவர் சொன்ன வாழ்க்கை நெறிமுறையை சொந்த வாழ்விலே பின்பற்றுகிறோமா என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று சொன்னார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமானால் தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த தாடி என்கிற இந்த சுன்னத் இளமை பருவத்திலிருந்தே பின்பற்றப்பட வேண்டிய ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த தாடி என்கிற சுன்னத் இளமை பருவத்திலிருந்தே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சுன்னத். அதனுடைய மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு? எந்த இபாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத்திற்கு தொடக்கம் முடிவு என்றொன்று உண்டு. ஒது செய்வதாக இருந்தால் வாய் கொப்பளித்து கால்களை கழுவினால் ஒது செய்த அந்த இபாதத் முடிந்தது. தொழுகை என்கிற இபாதத்தை எடுத்துக்கொண்டால் தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை அந்த இபாதத்துடைய நன்மை முடிந்தது. இப்பெல்லாம் தொழுகையுடைய நன்மையா நமக்கு இல்லை. எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பு, ஜக்காத், ஹஜ், திக்ர்கள், ஸலவாத்துகள், எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் தொடக்கம் முடிவு என்று இருக்கும். தாடிக்கு மட்டும்தான் முடிவே கிடையாது. மலஞ்சலம் கழிக்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிற ஒரு சுன்னத், உறங்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிற ஒரு சுன்னத், கபரிலே கொண்டு போய் அடக்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிற ஒரு சுன்னத். ரெண்டாவது, எந்த சுன்னத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை, எடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும். எடுப்பதற்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டும். வளர்வதற்கு நாம் என்ன உரம் போட்டால் வளர்த்த போகிறோம்? இதை வளர்த்துவதற்கு தினசரி என செடிக்கு தண்ணீர் அடிப்பதை போல தண்ணீர் அடித்தான் வளர்த்துகிறோம் அல்ல. ஆண்மகன் என்றால் அவனுக்கு எங்கு முடி வர வேண்டுமோ அங்கு வரும். அல்லாஹ்வுடைய நியதி அது. எடுப்பதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை வெறுத்து உலகத்திலே வாழலாமா? அப்படி ஒரு சுன்னத்தை வைத்துக் கொண்டு சமுதாயத்திலே நடந்தால் என்னை முஸ்லீம் என்று ஒதுக்கி தள்ளுவானே என இந்த சின்னத்தை, இந்த அடையாளத்தை தூக்கி வீசலாமா? நிறைய பேரை நான் பார்க்கிறேன். வக்கீல் படிக்கக்கூடியவர்கள், நீதிபதியாக இருக்கிற முஸ்லீம்கள், டாக்டராக இருக்கிற முஸ்லீம்கள், அவர்கள் எல்லாம் சலாமுக்கு சொல்ல மாட்டார்கள். சலாம் சொன்னால் கூட பரவாயில்ல உட்காருங்க நம்பா. வலைக்கும் சலாம் என்று சொன்னால் எங்கே தன்னை முஸ்லீம் என்று இனம் காண்பித்தால் வியாபார வாடிக்கையாளர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்களோ? முஸ்லிம்கள் என்று சொன்னால் நம்மை மக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக பார்ப்பார்களோ?
ஒரு கிறிஸ்தவ அன்பரோடு நீங்கள் ஒரு நாள் பயணம் செய்து பாருங்களேன். சட்டன பேக்கில் இருந்து அவன் பைபிளை எடுப்பான். ஒரு 4 வசனத்தையாவது உங்களுக்கு படிக்க சொல்லி கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து, அன்னை மேரியை குறித்து சொல்லாமல் உங்களை விடமாட்டான். நாம் கையில திருக்குறானை கொண்டு எங்காவது பயணமாகிறோமா? தீவிரவாதி என்று சொல்லி பிடித்து போட்டால் என்ன செய்வது என்று பயந்தே பயந்தே வாழ்க்கையை காட்டிக் கொண்டிருக்கிறோம். பயணத்திலே நாம் தொழுவதில்லை. காரணம் ஏன்? நமக்கு ஒரு கூச்ச சுபாவம். தொழுதான் 4 பேர் பார்ப்பானே. அதே ஒரு ஒரு இந்து நண்பரோடு நீங்கள் வண்டியில பயணமாகுங்கள், கோயிலை பார்த்தானா இப்படி நம்மா செய்யறானே இல்லையா? பக்கத்தில் முஸ்லீம் இருந்தால் என்ன, பக்கத்தில் யார் இருந்தால் என்ன, அவனுடைய மதங்களில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் நண்பர்களே. நாம் தான் தாழ்வு மனப்பான்மையோடு உலகத்திலே வாழ்கிறோம். நம்மை பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டார்களே, நம்மை தீவிரவாதி என்று சொல்லிவிட்டார்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி கேவலப்படுத்தி விட்டானே. தாழ்வு மனப்பான்மையோடு நாம் வாழ்கிறோம். நெஞ்சை நிமிர்ந்து வாழ வேண்டும். நாம் எல்லாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சை நிமிர்த்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் முஸ்லிம், நான் முஃமின். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் சொல்லியே தீருவேன். அது எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உயிர் மூச்சு இருக்கிற வரை இந்த ஏகத்துவத்திலே இருந்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்கிற மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாமெல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தால் காலத்தின் கட்டாயம் நாமெல்லாம் அழிந்தே போய்விடுவோம். மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம் வருகிற சமுதாயத்திற்கு செய்கிற துரோகமாகவே ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்தோம், திரும்ப உறங்கினோம் என்று இல்லாமல் காலமெல்லாம் நிகழ்த்துகிற போராட்டம் இந்த அழைப்பு பணி, தௌஹீத் என்பது. அழைப்பு பணியில் நிறைய உண்டு. இன்றைக்கு நிறைய பேர் சமுதாயத்திலே அழைப்பு பணி என்கிற பெயரில் வெளியே வந்திருக்கிறார்கள். இதை சொல்லாதே குடும்பம் 2ஆகிவிடும், அதை சொன்னால் ஜமாத்திலே துரத்தப்படுவாய், இதை சொன்னால் சமுதாயத்திலே குழப்பங்கள் ஏற்படும், ஆகவே முதலில் இதை சொல், இரண்டாவது அதை சொல் என்று இவர்களாகவே ஒரு தர்த்தீப் செய்து, இவர்களாகவே ஒரு பாடத்திட்டம் அமைத்து சமுதாயத்திலே இன்றைக்கு பிரச்சாரங்கள் செய்ய முன் வந்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை. தமிழ்நாட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது முதலில் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதோ சோசியல் ஒர்க் செய்வதோ அல்ல. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்த போது, யமன் நாட்டுக்கு கவர்னராக நியமித்த போது அவருக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும். முஆதே, வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்திற்கு நான் உன்னை யமன் நாட்டுக்கு உண்மை நாம் கவர்னராக அனுப்புகிறோம். அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள், வேதத்தை பின்பற்றுகிற மக்கள் போனவுடனே முதலில் சொல்ல வேண்டியது, அங்கே ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் ஆரம்பிப்பதல்ல, போன உடனே இரத்த தான முகாம் நடத்துவதல்ல, போன உடனே ஒரு அனாதை இல்லம் நடத்துவதல்ல, போன உடனே ஒரு சமுதாய பணி செய்வதல்ல. முஆதே, போன உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற தௌஹீதை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களே, அதைத்தான் இந்த மனித சமுதாயத்தில் காலத்தின் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்கிற வயரில் அலைந்து எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து நாம் செய்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திடீரென ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தி தாயத்து கட்டி கருப்பு கயிறு கட்டி நம்மோடு நாம் அழைத்து வரப்பட்ட ஒரு மனிதன் இறந்தால் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு அவனுக்கு? மறுமையில் சொர்க்கம் செல்லுவானா? மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவேன் என்று எச்சரித்த இணை வைத்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி கொண்டு எதை சாதிக்க போகிறோம்? நாம் எதையும் சாதிக்கவே முடியாது. ஆகவே உறங்கியது போதும், நாம் ஒவ்வொருவரும் திரண்டெழ வேண்டும். குடும்பமாக நம்முடைய மனைவி, மக்கள், சகோதரன், நண்பர்கள் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம், காலத்தின் கட்டாயம். நான் குறிப்பிட்ட அந்த புள்ளி விவர கணக்கையெல்லாம் மீண்டும் ஒரு முறை யோசனை செய்து பாருங்கள். ஒரு வருடத்தில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் என்றால், நாம் இந்த இலங்கை நகரத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செய்தால் எந்த மாற்றம் ஏற்படும் என்பதை நினைத்து பாருங்கள். நினைக்கவே பூரிப்படைகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உணர்ச்சி வசல் படுதல் என்பது ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் நமக்கு தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் நம்முடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். வீரத்தோடு சேர்ந்து விவேகமாக செயல்பட வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சொந்த வாழ்வில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய தலையாய கட்டளை, தலையாய கடமை. அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் சொந்த வாழ்வில் அமல்கள் இருக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும், பிற மக்களுக்கும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கடந்த காலங்கள் எப்படி போனாலும் வரக்கூடிய காலத்திலாவது இந்த மார்க்கத்தை படித்துணர்ந்து நடந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்விலும் அல்லாஹ் நம்மை சிறப்பித்து வாழ வைக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலை 2 கண் கொண்டு பார்க்கிற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபுறம், நாம் ஒருபுறம் என்று பிரிந்து விடாமல் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களது குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும், ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்,
ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக இருந்து இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லி மரணித்த நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்கி மறுமையில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.